ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செய்து காணிக்க போகிறது பன்னீர் சிங்காரி. பேருக்கு ஏற்ற மாதிரியே பன்னீரை சிங்காரியாக்கி ஒயிட் கிரேவி டாப்பில் வச்சு அழகுபடுத்தி சர்வ் பண்ணி பார்க்குறது தான் பன்னீர் சிங்காரி. பன்னீர் பட்டர் மசாலாக்கும் பன்னீர் சிங்காரி ரெசிபிக்கும் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இதில் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு 5-6 பன்னீர் க்யூப்ஸை எடுத்து பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. அதனால தான் இதோட டெக்ஸ்டர் ஒயிட் கிரேவியாக இருக்குது. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீர் க்யூப்ஸை பாலில் சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஒரு 5-6 க்யூப்ஸ் மட்டும் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடுத்தது ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இதுக்கு கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ரிச்னஸ்க்காக நட்ஸும் காரத்துக்காக க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கணும். கசூரி மெத்தி இல்லாமல் நார்த் இந்தியன் டிஷ்ஷா, அதுவும் கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். சால்ட் டு டேஸ்ட், பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக கரம் மசாலா. இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச பன்னீர் பேஸ்ட்டை இப்போ இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த டைமில் தேவையான அளவு பன்னீர் கட் பண்ணி வச்சுக்கிறேன். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நான் இப்போ சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பன்னீரை சிங்காரி ஆக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, ஜீரா பவுடர், கரம் மசாலா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ பன்னீரை ஆட் பண்ணி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண பன்னீரை இந்த ஒயிட் கிரேவி டாப்பில் வச்சிடலாம். இந்த டோஸ்ட் பண்ண பன்னீரை ஒயிட் கிரேவி கூட மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இது டாப்பில் வச்சாதான் பார்க்கறதுக்கு அழகு. இந்த பன்னீர் சிங்காரி நைட் டின்னருக்கு சப்பாத்தியோ அல்லது ரொட்டியோ அது கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அடிக்கடிக்கு பன்னீர் பட்டர் மசாலா ட்ரை பண்ணுறவங்க ஒரு தடவையாவது இந்த பன்னீர் சிங்காரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இஷ்டப்படும்.